டேய் சுதாரு, என்ன அந்த ஆள் பண்றது எதுவுமே சரியில்லை பாத்துக்க. யாரு கேட்க ஆள் இல்லைன்னு கொண்டி மாற மாதிரி சுத்திக்கிறியா அந்த ஆம்பளை. என் புருஷன் சண்டைக்கு வராரு. சரி அவங்க அம்மா இருக்காங்கல்ல, அவங்க எல்லாம் ஆத்தாடி ஆத்தா, அதெல்லாம் பொம்பளையா இந்த வீட்டுல என்னால இருக்கவே முடியாது. நான் பேசாம என் பையன் எல்லாம் தூக்கிட்டு இங்க வந்துடுறேன். எனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா நீங்க வந்து கேட்கணும் வைக்கணும். நீ எல்லாம் எதுக்கு ஆம்பளை பையன் இந்த வீட்டுல இருக்க? என்ன சொல்ல என்ன இது வரைக்கும் என்ன கேட்டிருக்க? எனக்கு நான் கேக்குறதால என்ன ஓவரா பேசிட்டு இருக்காரு அவரு? அக்கா வந்து என்ன அப்படி பேசிட்டு இருக்கு? நீங்க பாத்து இருக்கியா? என்ன நான் பேசுறேன், நான் போறேன். நான் என்ன பண்றேன்னு பாரு, வேற மாதிரி ஆயிரும். பாரு பைத்தியம் மாதிரி பண்ணாத. என்ன பைத்தியம்? அதெல்லாம் பொறுமையா போ. ஆனா உங்க அப்பா வரட்டும் போய் பேசல, நீ ஒண்ணும் போக வேணாம். அவர் பேச சரி வராரு, நான் ஏன் ஸ்டைல்ல பார்த்தா சரியா வராரு. ஏய் வேணாம்டா, நான் அந்த வீட்டுக்கு போய் என்னமா போங்க. சும்மா இருமா, நான் பேசிடணுமா? என்ன நினைச்சிருக்கா அந்த ஆளு? ஆமா என்னடா ஆமா, அக்கா வீட்டுக்கு வந்தது வந்து என்ன அக்கா பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை. கூடவே சேர்ந்து வாழணும்னு நினைக்கிறாளா இல்ல பாதியில அப்படியே எஸ்கே போய் ஓடணும்னு நினைக்கிறாளான்னு எனக்கு ஒன்றும் தெரியல. பண்றதெல்லாம் தெரியாது இல்ல மாமா. எடுத்தாலும் வாய் பேசுறா, வாய் இவரு எதிர்த்தாப்புல கிளவி இருக்கு பத்தியா? ஆமா, அது கூட இதுகிட்ட தோத்துரும். விடுங்க, தெரியாதா உங்களுக்கு? எங்க அக்காவே லூஸ், அது லூசுன்னு தெரியுது. என்ன நாங்க என்ன பண்றது? இந்த வார்த்தையை மட்டும் கல்யாணத்துக்கு முன்னாடி உங்ககிட்ட கூப்பிட்டு கேட்டனே, அப்ப சொல்லி இருந்தீங்கன்னா அப்படியே எஸ்கே போயிருப்பேன். அப்பெல்லாம் மாமா மாமா எங்க அக்கா நல்லங்க மாமா, கட்டிக்கங்க மாமா அப்படின்னா எல்லாம் நேரம். நீ பாரு, நீ இவ்வளவு பெருசா வளர்ந்துட்ட. ஒரு ஆம்பளை கொஞ்சம் ஒரு தளர்வுகள் எல்லாம் கொடுக்கணுமா, கொடுக்க மாட்டேங்கிறேன். நீங்க பசங்களோட போனோம்னா அதுக்கு போன 10 வாட்டி போன், எங்க இருக்கீங்க சொல்லிட்டு போறேன். கிளம்பிட்டேன் 9 மணிக்கு கிளம்பிட்டேன், 9:05 ஒரு வாட்டி போன். என்ன அப்பதான் கேட்கும், எங்க இருக்கு என்ன கேட்க? எதுக்கு அப்படி கேட்கணும்? நான் போறேன், ஒரு கிரிக்கெட் விளையாட போனோம்னா எங்க இருக்கீங்க நான் போனே வீட்லயே போட்டு போயிடுறேன். சொல்லி வை, சரி மனுஷனை போட்டு கொட்டிக்கிட்டே இருக்க கூடாது. சரி சொல்லி புத்திமதி சொல்லி அனுப்பி விடுங்க. நான் அனுப்பி பார்த்து நீங்க கொஞ்சம் இது பண்ணுங்க. நான் பார்த்துதான் மாப்பிள்ள இருக்கேன். அவன் சொல்ற கேளு, நீயே கேளு, நான் எதுவும் சொல்ல. நீ நியாயமா பேசு. சரி, கல்யாணம்லாம் பண்ணிடாது. சரி, கல்யாணம் பண்ணிடாது. சரி என்ன போய் கூட்டு வா போ. இந்த அளவுக்கு பொண்ணா கொடுக்காதீங்க. நான் கெஞ்சின கதர்ன வீட்டுல மாப்பிள்ள நல்ல மாப்பிள்ள, பங்கமான மாப்பிள்ள கொடுத்தான். ஊர்ல கெட்ட பழக்கம் பூரா இருக்கு. விளையாட வேற போறான். ஞாயிற்றுக்கிழமை ஆனா போயிட்டு காலைல போனா நைட்டு வராங்க. எப்படிங்க வச்சு வாழ்றது? டென்ஷன் பண்றாங்க உட்காந்துக்கிட்டு. என்ன அவனே என்ன சொன்னாரு? பேசிட்டேன், போட்டு கிழிச்சிட்டேன். நான் கிழிச்சிட்டேன். டக்குன்னு கால்ல விழுந்தாரு. அந்த பையன் இருக்குன்னு, அந்த பையன் இருந்தா தேனிச்சுக்க நாளை பின்ன அந்த மாதிரி பெரிய பிரச்சனை எல்லாம் பண்றதுக்கு யோசிப்பாங்க. இல்லன்னா நம்ம கேட்க யாரும் இல்ல கேனாச்சிருக்கின்னு சொல்லி தலையில ஏறி ஆடுவாங்க. அதான் இப்ப வந்து என்னன்னா, நீங்களே வந்து கூப்பிடுங்க. நான் கூப்பிட்ட சண்டை மாதிரி தெரிஞ்சிடும், யாருக்கும் தெரியாது சண்டை மாதிரி. அப்படியே நீயே அனுப்பிவிட சொல்லு, வர சொல்லு. அத கூட பண்ண மாட்டாரா? ஹலோ, என்ன எங்க இருக்கீங்க? இந்த வர்றேன், வீட்டுக்கு வர்றேன், வைங்க, வீட்டுக்கு வாங்க, வேமா வாங்க. மாமியார் இருந்துச்சா? அவங்களும் இல்ல, அந்த பொம்பளை இருந்து அந்த பொம்பளை 4 கிளி கிழிச்சிருக்கணும். நீ போன நேரம் எல்லாம் போயிருச்சு. ஒரு நிமிஷம் இருக்கு. ஹலோ, என்ன வீட்டுக்கு வந்தீங்களா இல்லையா? இல்ல, இவ்வளவு நேரம் என்ன பண்ணிக்கிறீங்க? போன் அடிச்சு எவ்வளவு நேரம் ஆச்சு? வேமா வாங்க. அது இல்லவனே, அவங்க ஆத்தாவோட விட்டுலாம். மாமனார்னு ஒருத்தருக்கேன், நான் வந்து பதுங்க பூமை மாதிரியே இருப்பேன். இவ்வளவு சண்டை பிரச்சனை நடக்குது, ஏதாவது என்னன்னு கேட்கணும்ல. மிச்சரை திண்டுக்கிட்டு உட்காந்துருக்கேன் மனுஷன், அதெல்லாம் கேட்கணும். இரு. ஹலோ, எங்க இருக்கீங்க? வந்துட்டீங்களா வீட்டுக்கு? வாங்க. சரி, நான் வர்றேன் சுதாரு, பாத்துக்க. இதுவும் லேஸ் பண்றது இல்ல போலயே. இத்தனை கால் பண்ணா நான் இருக்கும் போதே இத்தனை கால் பண்ணுது. மனுஷன் ஏற்கனவே என்ன செய்வான்? அதான் விட்டுட்டு ஓடிடுறான் வெளியே. போயிட்டுனா ஏன் ஓடுறான் டார்ச்சர் பண்றது. இதுல என்னைய போட்டு தாலியா இருக்கிறாங்க. இதுக்குத்தான் அக்கா தங்கச்சி உறவுல பிறக்க கூடாதுங்கிறது. அத்தா வாங்க. சொல்றா, பொட்டேட்டோ பீஸ் சாப்பிடுவீங்களா? பீரா யாராவது வாங்கி கொடுத்தா சாப்பிடுவேன். ஓசி குடின்னு சொல்லுங்க. அப்ப வாங்க போவா. உடனே போன கண்டுபிடிச்சிருவா. நீ இப்போ ஒரு ½ hour அப்புறம் நான் அப்படியே பின்னாடி வரேன். அப்படியா தான்? அப்ப வரும்போது அந்த மம்பான ரெண்டை எடுத்துட்டு நான் எடுத்து தரேன். நீ போ. சரி, ஓகே. எங்கடா போற? வெளிய போறல. சரி போயிட்டு வா. எங்க பானையோட எங்க கிளம்பிட்டீங்க? இல்ல, ரொம்ப அப்படியே ஆத்தங்கரை வரைக்கும் போயிட்டு அப்படியே வரேன். ஆத்தங்கரைக்கு பானையோட எங்க போறீங்க? இல்ல, நான் இயற்கையை மாறிட்டேன். நான் தற்சார்பு பொருளாதாரம் இருக்குல்ல, அதுல பூந்துட்டேன். நான் செல்ஃப் சஸ்டைன்ட் லைஃப் ஸ்டைல். பிளாஸ்டிக்லாம் விட்டு ஒழிச்சுட்டு ஃபுல்லா மண்பானையில தான் தண்ணி குடிக்கிறது. அதான் வீட்ல இருந்து தான் தண்ணி குடிப்பேன். நான் வெளியே போய் சரி அதுக்கு தான் போறது. போங்க. என்ன பேக்குக்குள்ள ஏதோ கிளிங் கிளிங் சவுண்ட் வருது? லேப்டாப் உள்ள வச்சிருக்கேன், அதான் கொஞ்சம் வருது. பவர் பாயிண்ட் போடணும் போய் உட்கார்ந்துக்கிட்டு. பவர் பாயிண்ட்? ஆமா, பிரசன்டேஷன் நாளைக்கு இருக்கு, அதனால சரி போங்க. அங்க யூஸ்ஃபுல்லா இருக்கலாம். எஸ் அத்தா, வரும்போதுதான் உங்க செருப்பு போட்டு பார்த்தேன். நல்லா மெத்துன்னு இருக்குதா. இது இந்த பிரேக்கர்ஸ் தான் செருப்பா? ஆமாத்தா. அதுவே கல்லு மாதிரி இருக்கு. எல்லாம் வாங்குறேன், அந்த செருப்பை வாங்கி விட்டு போடவும் பிடிக்காம தூக்கி எறியும் மனசு இல்லாம வச்சுட்டு இருக்கேன்.
அது உனக்கு மெத்து மெத்துன்னு இருக்கா? அப்படி இருக்கு கொஞ்சம் பொறுமையா கூடி ஓரா கப்புன்னு ஏத்துது உனக்கு. அப்படியா தான் ஏற்க மாட்டான் நீ சிக்கிதான் வீட்டுல. அதான் என்ன பாட்டு தான் அது? நல்ல பாட்டு தான், பாடுங்க திருப்பி பாடுங்க. போதில அணத்துனடா நானு. பாட்டு இல்லையா? பாட்டு இல்ல, போதில அணத்த எனக்கு பிடிக்காம அணத்துவேன். பாட்டு தான். அடே கருப்பையா, என்னடா மாமா என்னக்கா ஊருக்கு போறாராம், ஊருக்கு ஏதோ வேலை விஷயமா போறாராம். சரி இப்பதானே போனேன். 10 நாள் ஆகுமா? இங்கே இருந்திருக்கலாமா? கம்பெனில இருந்து கூப்பிடுறாங்க. இங்கே இருந்திருக்கலாம். நான் அப்பவே சொன்னேன், நீ சொன்ன நான் தான் தாங்க சரி போ, பை எடுத்துட்டு போ. என்ன அலைச்சல் தான், தேவையில்லாத அலைச்சல். என்ன மச்சான், எங்க எந்த ஊருக்கு இந்தாட்டி? அப்படியே போயிட்டு அப்படியே வேலை விஷயமா ஆபீஸ்ல வேலை. ஆபீஸ் 10 நாள் போறேன். தனியா கிடக்கும் வீட்டுல, இருக்கும் சங்கடம். என்ன பண்றது மச்சான், துணைக்கு யாரா இருக்கணும்ல. செவுத்தே பாத்துக்கிட்டு இருந்தா அப்புறம் அது ஒரு மூளை இதாகி போயிருன்னு சொல்லிருக்காங்க. ஏற்கனவே அப்படிதான் இருக்கு. அதனால சரி விட்டு போறேன். சரி வரேன் நானு. சரி மச்சான், சரி பாத்து போயிட்டாங்க. சரி மச்சான் ஒரு சின்ன டவுட். இல்ல மச்சான், நீங்க இந்த பிளான் பண்ணி கொண்டாந்து அக்கா கொண்டாந்து இங்க விட்டுட்டு போறீங்கல்ல, உண்மையிலேயே உங்களுக்கு வேலை இருக்கா இல்ல சும்மா ஏதாவது பைய ஈர எடுத்து வச்சுட்டு கொண்டு போறீங்க? என்னடா அப்படி கேட்டுட்ட? வேலை மச்சான், எங்க அக்காவை பத்தி எனக்கு சும்மா ஏன்ட்ட மச்சான்ட்ட சொல்லுங்க. இங்க பாருங்க மச்சான், இங்க ஏன்ட்ட சொல்றது என்ன இருக்கு? எங்க அக்காவை பத்தி எனக்கு என்ன எல்லாமே டீடைல் தெரியுது. டார்ச்சர் பண்ணுதா, அதனால சும்மா ஏதாவது வெளியே போயிட்டு வரீங்களா? ஃப்ரெண்ட்ஸோட கேங்கா வெளியவே போக முடிய மாட்டேங்குது. எங்க போனாலும் எங்க போறீங்க ஏது போறீங்கன்னு கேட்டு இருக்கு. வேலை விஷயம்னு சொன்னா கண்டுக்க மாட்டாங்க. நல்ல வேலையா போறேன். வேலையா? சரி பார்த்தா நிம்மதியா இருந்துட்டு வரேன் நான். சரி வரேன். சரி மச்சான், யார்ட்ட சொல்ல மாட்டேன். ஓகே. அம்மா அம்மா என்னடா கேனையா இருக்கியக்கா? ஏண்டா உன் ஹஸ்பண்ட் கூட ஏமாத்திட்டு பையெல்லாம் எடுத்து வச்சு நீ ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளிய விட மாட்டேங்கிறீங்க. சும்மா ட்ரிப் போயிருக்காரு. அவர் ஒர்க் சம்பந்தமாலாம் அவர் போல. கேனையா இருக்கு. நீங்க இப்படி இருப்பே எனக்கு தெரியாது. எதுக்கு பாண்டர் பூமியில வர ராஜ்கிரண் இந்த மாதிரி ஷாக்காய் அப்படின்னு இருக்க? நீ இப்ப என்ன ஏமாத்திட்டீங்க? என்ன ஏமாத்திட்டாங்க? என்ன ஏமாத்தி என் தம்பி சொல்லிட்டான் எல்லாத்தையும். என்ன சொல்லிட்டானா? நீங்க எங்க போறீங்க, என் ட்ரிப்புக்கு போறீங்கன்ற வரைக்கும் எனக்கு தெரிஞ்சிருச்சு. அவங்கிட்ட சொல்லுங்க. என்கிட்ட பேசுறதுக்கு எதுவுமே இல்லையான்னு கேட்டனே. அப்ப சொல்லிருக்கலாம்ல. அது இல்லம்மா, போனையே நீங்க நோண்டிக்கிட்டு படுத்திருந்தீங்க. போனை தூக்கிக்கிட்டு பாத்ரூம் போனீங்க. எனக்கு டவுட் வந்துச்சு. இப்ப கன்ஃபார்ம் ஆயிருச்சு. அப்ப என் கூட வாழ்ந்த வாழ்க்கை உங்களுக்கு போர் அடிச்சிருச்சு. என்னம்மா வாழ்க்கை போடுது தானே சொல்ல வர்றீீங்க? இல்லம்மா, சரிமா சும்மா சரிங்க, சொன்னா சும்மா பாத்துக்கிறேன். சும்மா இங்க விடுங்க. நான் வெளியே போயிட்டேமா. எங்கடா போறேன்? உங்ககிட்ட சொன்ன விஷயத்த அப்படியே ஒரு காப்பி கொண்டு போய் கொடுத்துட்டேன். அப்புறம் எங்க அக்கா இல்ல, அப்புறம் எங்க அக்கா ஆளுக்கு வீணா போகுதுல. அப்பல உனக்கும் கல்யாணம் ஆகி உங்க அக்கா மாதிரியே ஒரு பொண்டாட்டி வந்து உங்க அக்கா போல டார்ச்சர் பூரா உனக்கு பண்ணி அதை நான் பார்த்து ரசிக்கிறேன்டா. பேசாம நம்ம வீட்டுல லூசா வந்தல கட்டி இவன் வாழ்க்கைய முடிச்சு விட்டுற வேண்டியதான். மாப்பிள இவன் கிட்ட சொல்றேன். மாமா என்ன மாப்பிள? இல்ல எப்ப கல்யாணம் பண்றது? அவனுக்கு வயசாகிட்டே போகுது இல்ல? மாப்பிள பொண்ணே கிடைக்க மாட்டேங்குது. நாங்களும் தேடிக்கிட்டு தான் இருக்கோம். என்ன கையில வெண்ணெய் வச்சு நெய் காஞ்சிட்டு இருக்கீங்க? இல்ல மாப்பிள, வெண்ணெய் வாங்குறதுல நெய் வாங்குறதுல கொலஸ்ட்ரால் இருக்குல்ல. ஒரு மெண்டல் தேவலாம். ஆமா, என் வீட்டுல பொண்ணு இருக்குல்ல சொல்றேன் நானு. அப்படியா? மாப்பிள நானே கேட்கணும்னு நினைச்சேன். வாங்க பொண்ணு, வாழ்க்கைய முடிச்சிருவோம். நீங்க வாங்க. எங்கடா போய்க்கிருக்க நீங்க? இந்த பயலுகளாம் என்னடா மாப்பிள வர்றான்னு சொல்லிருக்கீங்க. எங்கடா போய்க்கிருக்க? பிசினஸ் சம்பந்தமா ஒன்னு பேசுறேன். பிசினஸ் சம்பந்தமா போய் முக்குல உட்கார்ந்துக்கிட்டு அன்சி போயில தூக்கி வாயில வைக்கிறக்கடா. பாருங்க, சும்மா இருங்க. என்ன வேலைன்னு உங்களுக்கு தேவை? உனக்கு அவ்வளவுதான்டா மரியாதை. என்ன பண்ணுப்பா? மாப்பிள வந்துக்கிருக்காரு, உங்க அக்கா வந்துக்கிருக்கு. போய் கறியை வாங்கிட்டு வரணும்னு இல்லாம கறி வாங்கிட்டு வரணும். ஒத்து உதாசையா இருக்கணும்டா. போட உள்ள போட முடியல. கறி வாங்கி கூடங்கம்மா. போய் கறியை வாங்கிட்டு வாடா. மாப்பிள வர்றாரு. டேய் எங்கடா போற? அவ்வளவுதான், வெளியே போயிட்டேன். மாப்பிள போய் பைக்ல கூட்டிட்டு வாடா. 2 வாட்டி சண்டிகர்டா போடா. இங்க இருங்க அப்பா, இங்க இரு. என்ன மாப்பிள வந்துக்கிருக்காரு, எங்கடா போறீங்க நீங்க? சொல்லுங்க மாப்பிள. எங்க மாமா வெளிய போயிட்டு வரலாம். பைக் வேணும் எனக்கு. பைக்கா? இந்த பேமெண்ட் பைக் எடுத்துட்டு போங்க. அது எடுத்துட்டு போங்க. ஆமா எடுத்துட்டு போங்க. அல்ல அவனுக்கு தேவைப்படுமா? அத பாரு, இப்பதான் பெட்ரோல் போட்டு வச்சா. எடுத்துட்டு போங்க. சரி எடுத்துட்டு போங்க. அப்ப நீங்க என்ன மாப்பிள, நீங்க எடுத்துட்டு போங்க மாப்பிள. பைக் வெளியே நிப்பாட்டிருந்தேன். பையில யாராவது வந்து எடுத்துட்டு போனாங்களா? எங்க மாமா எடுத்துட்டு போயிருக்காரு உங்க மாமா. நான் வெளியே போகணும்பா, அவசரமா. போடா முதல்ல. நீ வாங்கினியா பைக்கு? போடா. குளந்தூரம் போயிரு. எங்கடா போயிருக்க? எங்கேயுமே போல, இங்கதான் இருக்கேன். போய் மாப்பிள்ள எங்க சுத்தி காட்டிட்டு வாடா. போடா. நமக்கு வயல்லாம் தெரியாதப்பா. முன்னாடியே கூட்டிட்டு போடா. நான் வந்தா ஒரு மாதிரி நினைப்பாடுறா, சங்கோட படுவாரு. நீங்க எல்லாம் தான் ஒரு ஏஜ் குரூப். கூட்டிட்டு போடா. வேலைக்கும் போக மாட்டேங்கிற, இதுவும் பண்ண மாட்டேங்க. எதுக்குடா இருக்கு நீங்க? வாங்க மாப்பிள்ள. எப்படி வண்டி நல்லா இருக்குல்ல? நின்றுச்சா? ஸ்டார்ட் பண்ண கிக்கர் வச்சா கிக்கர் கையில உடைஞ்சிருச்சு. ஐயோ, கிக்கர் உடைஞ்சிருச்சா? என்னடா வண்டி மெயின்டைன் பண்ணி வச்சிருக்க? ஏப்பா அது PS6 பைக்குப்பா. அதுல கிக்கரே கிடையாது. இப்ப சைடுல ஒன்று இருந்தது. அது என்னது? மாமா சைடுல இருந்தது ஃபுட் ரெஸ்ட் மாமா. ஃபுட் ரெஸ்டா? ஃபுட் ரெஸ்ட் அடிச்சு உடைச்சிட்டீங்களா? இல்ல சின்ன கீர் போடுறதுன்னு நினைச்சு நான் அது லிவர் போல அடிச்சு உடைச்சேன்.
எப்பா இவ்வளவு தற்குறியா இருக்க? என்னடா மாப்பிள்ளை என்னடா எடுத்து பேசிக்கிறீங்க நீங்க? தேவலாம கை வண்டி ஒழுங்கா வச்சுக்கிறான், ஃபுட் ரெஸ்ட் எதுக்கு வச்சிருக்க நீ வண்டியில? இவன் தேவையில்லாம என்னத்தையோ வாங்கி மாட்டுறான் வண்டியில, கேட்க மாட்டுறான் மாப்பிள்ள. என்னத்தையோ வண்டியில வாங்கி மாட்டி வச்சுக்கிறேன். வண்டி சவுண்ட் அது பாட்டுக்கு இருக்கு, என்னத்தையோ டியூப் மாதிரி என்னத்தையோ வாங்கி மாட்டி கத்திக்கிட்டு அதை வச்சுக்க தெரியல. போடாங்கிட்டு அறைய போறேன் சப்போர்ட். விடுங்க விடுங்க, உடஞ்சிருச்சு அவ்வளவுதான். அதெல்லாம் உடைச்சு போடுங்க வண்டி. நீங்க வேணா எடுத்துட்டு போயிருங்க மாப்பிள்ள, வேணாம். இப்ப நீங்க என்னத்துக்கு வண்டி? போடாங்கிட்டு. வண்டியில கியா முய்யான்னு கத்துது, பின்னாடி இப்படி நீட்டி வச்சிருக்கேன், சைடுல நினைச்சா ஒட்டி வச்சிருக்கேன். 1.5 லட்சம் ரூபா கொடுத்து நான் வண்டி வாங்கி கொடுத்துருக்கேன். நடிகர் படத்தை ஒட்டிக்கு தெரியல எடுவிட்ட பையன். ஆமா சொல்லுங்க. எங்க அவன் இல்ல டிரைவர் இந்தா டேய் தம்பி, இந்த மாப்பிள்ள மாமா சொல்லுங்க மாமா. அது ஒரு வேலை ஒண்ணு செஞ்சு கொடுங்க. என்ன என்ன சொல்லுங்க மாமா, செஞ்சிருவாங்க. அது பண்ணி கொடுத்துருவாங்க. கொஞ்சம் ஒரு வேலை இருக்கு. ஃப்ரீயா தான் இருக்கேன். நீ ஃப்ரீ எப்பா போடா மாப்பிள்ள சொல்லிக்க போடா. அவன் பண்ணிடுவான் மாப்பிள்ள, நீங்க போங்க. நீங்க போங்க, ஏசி போட்டுக்கோங்க. ஆமா மாமா இருங்க ஒரு சின்ன பேசி குறுக்கு பண்ண மாட்டேன்ற பா மாதிரி. பண்ண மாட்டேன். என்ன வேலைன்னு சொல்லு, அதுக்குள்ள என்ன துடிச்சிட்டு எந்த வேலை நான் போய் பாக்குறது? இப்ப என்ன வேலைன்னு சொல்லு, நீ சொல்லு என்ன வேலைன்னு சொல்லு. இல்லடா டேய், முதல்ல ஏன் இப்படி தாங்குற? நீ எதுக்கு மாமன மருமை வந்தாலே ஐயோ மருமையே ஐயோ மருமையே எதுக்கு இப்படி தாங்குற? பாக்கணும்டா, பொண்ண கொடுத்துருக்கோம்டா. பொண்ணு கொடுத்துருக்கான், என்னையும் சேர்த்து கொடுத்துருக்கியா? புழுக்க வேலை பூரா என்னைய பாக்க வைக்கிற. அதனால எப்ப ஊருக்கு போறாரு? நாளைக்கு போறாரா? நாளைக்கு போறாரா? மதியம் போறாரா? வாடா, அதான் நிம்மதி. இப்ப என்ன வேலைன்னு நீ சொல்லு, கேட்டு சொல்லு. மாப்பிள்ள சொன்னா கேளுடா, என்ன வேலைன்னுலாம் கேட்காதடா, எது கேட்டாலும் செஞ்சு கொடுக்கடா. எனக்கு அடுத்து நீ தான்டா பாக்கணும். அடே அதான் நாங்க அடுத்த ரவுண்ட் போடுவோம். நான் சேஸ் போடுவோம். கேஸ்லாம் போட வேணாடா. பரவாயில்ல போடு. சட்டியை உடைச்சிட்டு குடிக்கிறேன். ஏய் தா இதோட போதும், நிறுத்திடு. தா. இதுக்கு மேல போனா உங்க அக்காட்ட சிக்கிடுவ. தேவலாம் மான மாற்ற மாதிரி நான் சிக்க மாட்டேன் தான். என்னதா பானை உடைச்சு வச்சிருக்கீங்க? யாரா ஒருத்தர் நீ தானே உடைச்சு வச்சிருக்க. சிஎஸ் குடுக்கறன்னு உடைச்சு விட்டு என்ன? சரி சரி தான். அதான் சோழர்களும் பாண்டியர்களும் இதே இடத்துல தான் 12 நூற்றாண்டுக்கு முன்னாடி ஓடி இருக்காங்க சோழர்கள். பின்னாடியே பாண்டியர்கள் துரத்திட்டு போயிருக்காங்க. சோழர்களை வந்து பிடிக்க கூடாதுன்னு பல டிராப்ப பண்ணி வச்சுட்டு அங்கங்க அந்த நிழல் தெரியுற மாதிரி, உள் மண்ணுக்குள்ள போற மாதிரி, அது மாதிரி பல இதை வந்து விஷயங்களை பண்ணி வச்சுட்டு போன இடம் தான். ஆமா, செவேந்திரர்களோட இதுக்கு நிப்பாட்டி வச்சுட்டு போனாங்க. அவங்களையும் கொண்டுட்டு தான் உள்ள போயிருக்காங்க. சத்தம் கேக்குதா? இன்னும் அந்த சவுண்ட் அந்த காத்துக்குள்ளே சுத்திக்கிட்டு இருக்கு. 10ஆம் கிளாஸ் படிக்கிறப்ப சோசியல் சயின்ஸ்ல ஏன்டா மார்க் குறைஞ்சிச்சுன்னு கேட்டா, ஹிஸ்டரி கஷ்டமா இருக்குன்னு 38 மார்க் எடுத்து ஜஸ்ட் பாஸ் பண்ணிட்டு வரலாறு பேசுறியா? இந்த பரதேசி தான் 1001 படத்தை அரை போதில பாத்துட்டு ஏதோ உளருதுன்னா அதையும் உட்காந்து கேட்டுக்கிறியே, வெக்கமா இல்ல உனக்கு? உனக்குலாம் அறிவு இருக்காயா? 8 குத்துக்கு இளையவே அவன் கூட சரிக்கு சமமா உட்காந்து குடிக்கிறியே, வெக்கமா இல்ல? நேச்சுரிட்டியோட அப்படியே குடிக்கலான்னு. இதான் பவர் பாயிண்ட் போற லட்சணமா? நான் இங்க இருக்கேன், அங்க பார்த்து பேசிக்கிறேன்டா. இந்த ஆளு கட்டிங் போட்டாலே படுத்துருவான். இந்த ஆளு கேட்டா 1.5 பீர் ஊத்தி விட்டேன். அத்தான் தான் சொன்னாரு, மம்பானல் ஊத்தி குடிச்சாதான் கூலிங்கா இருக்கும், அப்பதான் கரெக்டா இருக்கும். டேய் நான் இங்க இருக்கேன்டா, அங்க யார்ட்டடா பேசுறீங்க ரெண்டு பேரும்? சஸ்டைனபிலிட்டி இருக்குல்ல, சஸ்டைனபிலிட்டி அண்ட் போதை விட்டி. அப்ப தலைய அப்படி போதை அப்படி ஆட்டினா நல்லா இருக்கு. உங்க அப்பா வந்துருவாரா, ஒழுங்கு மரியாதை அவரை கூட்டிக்கிட்டு வாடா. இங்க பாருங்க, நான் முன்னாடி போறேன், வேகமா கிளம்பி வாங்க. நீ போ, நான் சைக்கிள்ல கூட்டு வரேன். சைக்கிளா? அடே இந்த காட்டுக்குள்ள எங்கடா போய் சைக்கிள் தேடுவீங்க? சைக்கிள்ல வந்தோம்ல. நீங்க நடந்து வந்தீங்கடா. யோ எந்திரியா, எந்திரா. என்ன மாமா இங்க கிளம்பிட்டீங்க? அது சும்மா அப்படியே சாப்பிட்டு இப்படியே கிளம்புறீங்க? சாப்பிட்டோம்னா இன்னும்னா ஒரு மாதிரி இருக்கும், ஜீரணமா. நடந்துட்டு அப்படியே நடந்துட்டு கடை இந்த பக்கம் போறீங்க? கடை சும்மா போயிட்டு கடைக்கு போயிட்டு. அப்படியா? சரி சரி. ஒரு டீ சாப்பிட்டு டீ குடி, சாப்பிட்டு டீ, பிரியாணிக்கு அப்புறம் டீ. போங்க வரேன். போங்க போங்க. மச்சான் நானும் வரேன். இல்ல நீ எதுக்கு, நீ இரு, வாங்க நானும் வரேன். எனக்கு இந்த ஊரே பழகிருச்சு பழகு. இல்ல பரவாயில்ல, நானும் சாப்பிட்ட உடனே வாக்கிங் போனாதான் எனக்கு செட் ஆகும். எப்படி ராஜாவா இல்ல லேசாவா இல்ல வடிகட்டியா மொத்தமுமா இல்ல கத்திரிக்கோளா? என்ன புரியல எனக்கு, புரியலையே. அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணி பாருங்க மச்சான், இங்கிலீஷ்ல. வடிகட்டி அது ராஜா லேசா கத்திரி அப்ப பீடி இல்ல. என்ன பீடி இருக்க சும்மா என்ன சும்மா வந்தீங்களா? சும்மா ஒண்ணும் இல்ல, நீ சொல்லிடாத. இன்னும் தெரிஞ்சிச்சவா? நீ வாங்க சொல்லாதப்பா. வாங்க மாமா. நடக்குது என்ன போகுது, யாரு வரா போறா, வீட்டுல என்ன பேசிக்கிறாங்க, எதுவுமே கண்டுக்கிறது இல்ல. அவனா அவன் இஷ்டத்துக்கு ஆடுறான். ஒரு படம் எடுத்திய இப்ப என்ன ரிலீஸ் என்ன எதுவுமே அப்படி இல்லாம எப்படி இல்லப்பா போய்கிட்டு இருந்துச்சு, முடிச்சிட்டு சொல்லலாம்னு இருந்தேன். இப்பதானே முடிஞ்சிருக்கு. முடிஞ்சிருச்சு. சரி, என்ன இப்ப அடுத்து என்ன? 11ஆம் தேதி படத்தோட டைட்டில் லான்ச் பண்றோம். டைட்டில் லான்ச் பண்றீங்களா? 11ஆம் தேதி கண்டிப்பா 11ஆம் தேதி லான்ச் பண்றோம். படம் லான்ச் பண்ணிருவீங்கல்ல? 11ஆம் தேதி படத்தோட டைட்டில் லான்ச். சரி போ
ஒண்ணு கேட்க முடியல, கோவப்படுறாங்க. அப்பங்கிட்டே அப்படி கோவப்பட்டுக்கிட்டு இவங்க எல்லாம் என்ன சாதிக்க போறாங்க? என்னப்பா வீட்டுல என்ன நடக்குது ஏதுன்னு ஒண்ணும் கேக்குறது இல்லையாடா? ஏதோ வர போறேன்னு இருந்தா எப்படி? என்னப்பா நடந்துக்கிறீங்க? பாத்துட்டு தானே இருக்கேன். மணி 10:30 ஆகுது, இன்னும் வீட்டுக்கு வரல. வந்துட்டல ஒண்ணு சொல்லல. அக்கா வீட்டுக்காரா சொல்றேன். அக்கா வீட்டுக்காரரா? அக்கா வீட்டுக்காரர் வரல, அக்கா போன் பண்ணி புலம்பு. என்ன வரல, என்னப்பா பண்றது? என்ன டிஸ்டன்ட் ஆக்கி பேசுறீங்க? உங்க தங்கச்சி பையன் சொல்லுங்க. தங்கச்சி பையனா அதனடா பண்றது? அப்ப தங்கச்சி தான் பையன் தான். பா கல்யாணத்துக்கு முன்னாடி கேட்டனா இல்லையா? பா ஓகேவா பையன் ஓகேவான்னு கேட்டதுக்கு ஏ தங்கச்சிடா, ஒரே தங்கச்சிடா, அவளுக்கு ஒரு பையன் இருக்கு, அவனை விட்டுட்டு நான் வேற யாருக்காச்சும் எப்படிடா கொடுக்க முடியும் கேட்டியா இல்லையா? ஊர் பேசும்ல, அப்ப அனுபவி. நீ இப்படி போறியாடா? யாரு தான்டா கேக்குறது? இவ்வளவு தோணுது இல்ல, நீயே போன் பண்ணி ஏன்டா அவ்வளவு லேட் ஆகுறேன்னு கேட்க வேண்டியதானே? நான் தூக்கி வளர்த்தவன்டாம அவங்கிட்ட எப்படி நான் பேசுவேன்? சரி அப்ப பேசாதீங்க, விட்டுருங்க பாப்பா. ஏன் பொண்ணு கொடுத்துருக்கேன் நானு? அப்ப போய் நேரடியா நின்னு கேட்க வேண்டியதானே? நான் தூக்கி வளர்த்தவன்டா. அப்ப போய் கேட்டு தொலைய வேண்டியதானப்பா. தூக்கி வளர்த்தவன் சின்ன. அப்ப விட்டுருங்கப்பா. பொண்ணு கொடுத்துருக்கேன்டா நானு. அப்ப கேட்டு தொலை. பொண்ணு தூக்கி வளர்த்துறேன் நானு. அப்ப கேட்காத விட்டுரு. பொண்ணு கொடுத்துருக்கேன்டா. கேட்டு தொலையா. தூக்கி வளர்த்தவன்டா நானு. கேட்டு தொலையா. பொண்ணு கொடுத்துருக்கேன்டா.